தமிழக அரசியல்ல இப்போ ஒரு புதிய புயல் கிளம்பியிருக்கு. அதுவும் சாதாரண இடத்துல இல்ல. திமுகவோட மிக முக்கிய குடும்பமான கலைஞர் குடும்பத்துக்குள்ளேயே இந்த சலசலப்பு ஆரம்பமாகியிருக்கு. முன்னாள் மத்திய அமைச்சர் மூக அழகிரியோட மகள் கயல்விழி இப்போ முதலமைச்சர் விஜயோட தவேக கட்சியில இணைய போறாரா? இதுதான் இப்போ கோடம்பாக்கம் டு கோபாலபுரம் வரைக்கும் எல்லாரும் பேசிட்டு இருக்கிற மிக முக்கியமான ஒரு கேள்வி. இந்த ஒரே ஒரு நகர்வு வரப்போற உள்ளாட்சி தேர்தல்ல மதுரையோட அரசியல் சித்திரத்தையே மொத்தமா மாத்த போகுது அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் கணிக்கிறாங்க. இது வெறும் வதந்தியா, இல்ல இதுக்கு பின்னால ஒரு மாபெரும் அரசியல் ஸ்கெட்ச் இருக்கா? இதோட முழு பின்னணியையும் இதில் இருக்கக்கூடிய உண்மைகளையும் இந்த வீடியோவில் நாம தெளிவா பார்க்க போறோம். முதல்ல இந்த பேச்சு எப்படி ஆரம்பிச்சதுங்கிற அடிப்படை விஷயத்தை நாம பார்ப்போம். சமீபத்துல சென்னையில முதலமைச்சர் விஜயோட பதவியேற்பு விழா ரொம்ப பிரம்மாண்டமா நடந்துச்சு. இந்த விழாவுக்கு திமுகவோட முக்கிய தலைவர்கள் யாரும் பெருசா கலந்துக்கல. ஆனா எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துற வகையில மூக அழகிரியோட மகள் கயல்விழி இந்த விழாவில் நேர்ல கலந்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம விழா முடிஞ்சு வெளியில வந்தவங்க செய்தியாளர்களிடம் பேசும்போது விஜய் ஒரு சரித்திர சாதனையாளர், அவருடைய கடின உழைப்புக்கு கிடைச்ச வெற்றி இது அப்படின்னு ரொம்பவே பாராட்டி பேசினாங்க. இங்க தான் ட்விஸ்ட் ஆரம்பிக்குது. கலைஞர் குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தங்க திமுகவுக்கு இப்போதைக்கு மிகப்பெரிய சவாலா இருக்கிற தவேகா தலைவரை இந்த அளவுக்கு பாராட்டுறாங்கன்னா அதுக்கு பின்னால கண்டிப்பா ஏதோ ஒரு அரசியல் நகர்வு இருக்கும்னு எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. சரி, இதோட வரலாற்று பின்னணி என்ன? ஏன் மதுரை அரசியல்ல அழகிரி குடும்பம் இன்னமும் இவ்வளவு முக்கியமா பார்க்கப்படுது? இதை நாம கொஞ்சம் பின்னோக்கி போய் பார்க்கணும். ஒரு காலத்துல தென் மாவட்டங்கள்ல, குறிப்பா மதுரையில திமுகவோட அசைக்க முடியாத சக்தியா இருந்தவர் தான் மூக அழகிரி. அஞ்சா நெஞ்சன் அப்படின்னு அவரோட ஆதரவாளர்களால அழைக்கப்படுற அழகிரி மதுரையில திமுகவை ரொம்ப பலமா வச்சிருந்தாரு. ஆனா கடந்த சில வருடங்களா அவர் அரசியல்ல இருந்து முழுமையா ஒதுங்கியே இருக்காரு. இருந்தாலும் அவரோட தீவிர விசுவாசிகள் இன்னமும் தென் மாவட்டங்கள்ல கணிசமான எண்ணிக்கையில் இருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்போதைய நிதர்சனம். தற்போதைய திமுக தலைமை மீது இருக்கக்கூடிய தங்களோட அதிருப்தியை காட்ட இந்த அழகிரி ஆதரவாளர்கள் இப்போ கயல்விழிக்கு ஒரு மாற்று பாதையை தேர்ந்தெடுக்க தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வர்றதா சில நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. இங்கே தான் நாம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான புள்ளி ஒன்று இருக்கு. தமிழகத்துல விரைவில் உள்ளாட்சி தேர்தல்கள் வர இருக்கு. இந்த சூழல்ல கயல்விழியோட தவேக என்ட்ரிக்கு பின்னால் ஒரு மாபெரும் மதுரை கணக்கு இருப்பதாக அரசியல் ஊடகங்கள்ல பேசப்படுது. அதாவது மதுரை மாநகராட்சி மேயர் பதவியை கயல்விழி குறிவைத்துள்ளதாக தெரிகிறது. மதுரை மண்ணில் இன்னமும் இருக்கக்கூடிய அழகிரியோட செல்வாக்கையும் தவேக கட்சிக்கு இப்போ இளைஞர்கள் மற்றும் மகளிர் மத்தியில் இருக்கக்கூடிய ஆதரவையும் ஒன்னா இணைச்சா மதுரையில எளிதா மேயர் நாற்காலியை கைப்பற்றிடலாம் அப்படின்னு அவங்க கணக்கு போடுறதா சொல்லப்படுது. இந்த இடத்துல உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒருவேளை கயல்விழி தவேகவில் இணைந்தால் அது மதுரையில் திமுகவுக்கு பின்னடைவை ஏற்படுத்துமா? உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, இப்போ உண்மை என்ன? இந்த நகர்வுகளுக்கு பின்னால உண்மையிலேயே மூக அழகிரி இருக்காரா? சில அரசியல் அறிக்கைகள் கூறுவது என்னன்னா, அழகிரியோட ஆதரவாளர்களான மன்னன், எஸ்.ஆர். கோபி ஆகியோர் அண்மையில தான் அதிமுகவில் ஐக்கியமாகி இருக்காங்க. அதே போல மதுரையில முன்னாள் அமைச்சர் மூர்த்தியை தோற்கடிச்ச கார்த்திகேயன் மூக அழகிரியோட தீவிர ஆதரவாளரா இருந்தவர் தான். இப்போ இவர் மூலமாகத்தான் கயல்விழி தவேகவில் இணைய காய்களை நகர்த்தி வர்றதா சில அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க. கலைஞர் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவரே திராவிட கோட்டைக்கு சவால் விட்டு எழுந்துள்ள தவேகவில் இணைந்தால் அது திமுகவுக்கு ஒரு தார்மீக ரீதியான பின்னடைவா அமையும் அப்படின்னு பரவலா பேசப்படுது. ஆனா இது எல்லாமே இப்போதைக்கு அரசியல் வட்டாரங்கள்ல உலா வரக்கூடிய தகவல்கள் மட்டும்தான். இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் எதுவும் இன்னும் வெளியாகல. இப்போ இந்த விவகாரத்தில் இருக்கக்கூடிய சில பொதுவான கேள்விகளுக்கு நாம விடை தேடுவோம். முதல் கேள்வி, கயல்விழி தவேகவில் இணைவதை விஜய் தரப்பு ஏற்குமா? விஜய் எப்போதுமே தூய்மையான மற்றும் வாரிசு அரசியல் இல்லாத ஒரு புதிய அரசியலை முன்வைக்கிறார். அப்படி இருக்கும்போது கலைஞர் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவரை கட்சியில் இணைப்பது தவேகவின் கொள்கைக்கு முரணாக அமையலாம் என்றும் ஒரு தரப்பினர் வாதிடுறாங்க. இரண்டாவது கேள்வி, இதனால் திமுகவுக்கு பெரிய பாதிப்பு இருக்குமா? திமுக ஒரு பெரிய பேரியக்கம். ஒரு சில நபர்களின் மாற்றத்தால் கட்சியின் வாக்கு வங்கி மதுரையில் மாறாது என்று திமுக ஆதரவாளர்கள் உறுதியா நம்புறாங்க. எது எப்படியோ வர்ற உள்ளாட்சி தேர்தல் தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த அரசியல் திசையையும் தீர்மானிக்க போகுது. இந்த கயல்விழி விவகாரம் வெறும் பேச்சோட நிற்குமா இல்ல நிஜமாகுமா அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தமிழக அரசியலின் அடுத்தடுத்த அதிரடி திருப்பங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. நன்றி.